12 திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்திற்கு ஒரு உரையோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என் கையில் இருக்கிற இந்த உரை எழுதப்பட்ட காலம் 19ஆம் நூற்றாண்டு. இதை எழுதியவர் யார் அப்படின்னா திரு சுப்பராய நாயகர் அவர்கள் இந்த உரையை எழுதியிருக்கிறாங்க. 1893ஆம் ஆண்டு இந்த உரை முதலாக அச்சில வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் அச்சிலே இல்லாமல் இருந்த இந்த நூலை மீண்டும் மறுபதிப்பாக கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா சிவாலயம் ஜே மோகனையா அவங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2018 மிக சிறப்பாக 3 பாகங்களாக இதை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. பெரிய புராணத்திற்கு சுப்பிரமணிய முதலியார் அவர்களுடைய உரை, அதே போல ஆறுமுக தம்பிரான் அவர்களுடைய உரையெல்லாம் சிறந்த உரை அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த உரையும் அதோட வரிசையில் நிற்கும் என்ற அளவில் தான் தேடி எடுத்து இதை பதிப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு பொழிப்புரையாக எழுதப்பட்டிருக்கிறது. பல நிலைகளில் நம்ம அந்த பாடல்களுக்கான விளக்கங்களும் மிக தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே என்கிட்ட இந்த உரைகள்லாம் இருக்கேன், நான் ஏன் இந்த உரையை பார்க்கணும் அப்படின்னா, உரை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய பலரும் இருப்பீங்க. இந்த உரைகளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இதோடைய பொருள் விளக்கம் எப்படி இருக்கு, அதோட சிறப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உரையையும் நீங்க வாங்கி படிச்சு பார்க்கலாம். ஒரு தனி மனிதருடைய உழைப்பு அந்த காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலேயே அந்த பக்தி இலக்கியங்கள்ல ஆழமா ஈடுபட்ட சில பெரியவங்க தங்களுடைய உழைப்பை இந்த மாதிரி பாடல்களுக்கு உரை எழுதுதல் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல. அது எப்படி அவ்வளவு நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த பெரிய புராண பதிப்பு துணையா இருக்கும். இந்த உரையை மீண்டும் மிக சிறப்பாக வெளியிடணும் அப்படின்னு நினைச்சு 2018 அச்சில் கொண்டு வந்து மிக சிறப்பாக வெளியிட்ட சிவாலயம் ஜே மோகனையா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உண்மையாலுமே தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உரையை வாங்கணும்னு நினைச்சுன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு நான் அந்த சிவாலயம் பதிப்பகத்தோட என்ன வழங்குறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.